ஹம், இந்த நாட்டுல குடும்பத்து பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கும் போல. நியூஸ் பேப்பரை எடுத்து படிப்போன்னு திறந்தாலே இவங்காரன் அவனை வெட்டிட்டான், அவங்காரன் இவனை வெட்டிட்டான், குடும்ப சண்டையிலன்னு சொல்லிட்டு ஒரே பொரளியா தான் போட்டுக்கிட்டு கிடக்கான். வர வர இந்த நியூஸ் சேனலும் நியூஸ் பேப்பரும் நல்ல செய்தியா போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கான், இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், இதைத்தான் போடுறான். அதைத்தானே எல்லாரும் பார்க்கவும் செய்யறாங்க. நாடு நாசமா போய்கிட்டு கிடக்குமா. அப்புறம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிய, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, அப்படியே தங்கச்சியை பார்த்துட்டு இருந்து பேசிட்டு அப்படியே சாருவோம் இங்க இருக்கால, அதான் அவளையும் பார்த்து பேசிட்டு போமேன்ட்டு வந்தேன். வேற எதுவும் இல்ல, வேலை விஷயமெல்லாம் எதுவும் வரல, சும்மா தான் வந்தேன். சரி சரி, சும்மாலாம் வரமாட்டியே, ஏதாச்சும் வேலை விஷயமா தான் வந்திருக்கியோன்னு நினைச்சேன். ஆமா, அந்த ஜேகேஆர் கான்ட்ராக்ட் விஷயம் கொட்டேஷன் எல்லாம் கோட் பண்ணியாச்சா? சில இனிமே தான் பண்ணணுமா? நானும் அந்த கொட்டேஷன்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் மணி ப்ராப்ளம்ன்றதுனால அப்படியே விலகிட்டதுல இருந்து. நீ என்ன அந்த கொட்டேஷன்ல கோட் பண்ணிட்டியா? சில மச்சான், அதுல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. என்னால அதுல கொட்டேஷன் கோட் பண்ணாலும் எப்படியும் அந்த பிகே அவர் தான் ஜெயிப்பாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிகே ஜாயின் பண்றாரு அப்படின்னாலே அவர் மட்டும் தான் அந்த கான்ட்ராக்ட்ல ஜெயிப்பாரு. சோ அந்த கான்ட்ராக்ட் எடுத்து வேற எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படியே நம்ம எடுத்தாலும் அவரு எடுக்கலன்ற காரணத்தினாலேயே நம்மளுக்கு செலவை இழுத்து விட்டுருவாரு. அதனாலேயே எல்லாரும் பயந்துகிட்டு கொட்டேஷன் கோட் பண்ணல. ரெண்டு கொட்டேஷன் தான் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒன்னு பிகேஆர், இன்னொன்னு யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் இருக்கும்ல, அவங்க ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களான்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்மள மாதிரி ஆள்ல யாரும் இன்வால்வ் ஆகல. பிகே நினைச்சு பயத்துல ஒதுங்கிட்டாங்க. மொத்த மனுஷன் மொத்த சாம்ராஜ்யத்தையும் இழுத்து பிடிச்சு வச்சிருக்காரு. வாடா சைனி வா. அத்தை என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை நேத்து நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிருப்பாங்களா? சிவர் வேற இன்னும் ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே இருக்காரு. இந்த மனுஷன் எப்பவுமே வெளியே கிளம்பி போயிருவாரு. சின்னக்கின்னு பார்த்து இந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, இங்கேயே இருக்காரு. ஷோ, இந்த விஷயம் எப்படியாச்சும் இவருக்கு தெரியாம பாத்துக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா தாட்சாயினி உன்னை இந்த மனுஷன் கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டாரு. அந்த அளவுக்கு வெளியாயிடுவாரு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. சிவங்க வேற குத்துக்கல் மாதிரி வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. சரியாச்சும் சொல்லிடுவாங்களோ? இப்ப என்னதான் பண்றது? சிவர் எப்ப வேலைக்கு போவாருன்னு கூட தெரியல. இந்த அண்ணன் வேற உட்காந்து இப்பதான் பிசினஸ் பத்தி எல்லாம் பேசணுமா? வேற நேரம் கிளம்பே தெரியாது போல. வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு என்ன சொல்லுங்க. சின்ன ரொம்ப நேரமா எங்க அம்மா மூஞ்சியே பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க, என்னாச்சு? 2 காப்பி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அத்தை வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, யாருக்கு தரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இதுல என்ன இருக்கு? அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் கூடி எனக்கு போயிட்டு இன்னொரு வாட்டி எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. அவப்பட்ட காப்பியா அவளையும் வாயில ஊத்திக்க சொல்லு. வந்துட்டா. சின்னாச்சுமா ஒரு மாதிரி பேசுற. காப்பி குடிக்க தோணல, அதான் வேண்டான்னு சொல்றேன். ஏன் இந்த வீட்டுல காப்பி கூட எனக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு உரிமை இல்லையோ? சொல்லு. சின்னமா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பா கடவுள, எதுவுமே பேசலப்பா. வாயில இனிமே டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த வீட்டுல நான் சொல்றபடியா எல்லாம் நடக்குது. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றாங்க. இன்னைக்கு வீடே உடையிற நிலைமைக்கு ஆயிட்டு. அப்புறம் என்ன புரியல? என்னது? ஐயோ, சிவர் வேற கேக்குறாரு. என்ன பண்றது? ஒண்ணு இல்லப்பா, உங்க அண்டாட்டி காப்பி எடுத்துட்டு வந்திருக்கா பாரு, 2 பேரும் குடிங்க. ஆமா, மாப்பிள்ளையும் மச்சானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன? சின்னாச்சுமா ஏதாச்சும் கோவமாமா என் மேல? நான் வந்ததுல இருந்து இப்படிதான் வெறுப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க. எதனா தப்பு பண்ணிட்டேனா? இத்தனை நாள் என் தங்கச்சி வந்து பார்க்காம இருக்கிறது தப்புதான், இல்லன்னு சொல்லல. வேலைன்னு ஓடிட்டோமா. அதுக்கப்புறமா நிறைய பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டு அந்த கடனை அடைக்கிற விஷயம் அப்படி இப்படின்னு ஓடினதுல கொஞ்ச நாள் இங்க வந்து பார்க்க முடியாத நிலைமை. இப்பதான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு 4-5 வருஷமா நல்லா இருக்கேன். ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்கம்மா. பெரியவங்க நீங்க தானே எங்களை மன்னிக்கணும். அப்படியெல்லாம் யார் மேலே எனக்கு பாவம் இல்ல. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீ எதுவும் நினைச்சுக்காத சரியா? மாமியார் மருமகளும் எதையாச்சும் சண்டையை போட்டுக்கிட்டு கிடப்பாங்க. அதனாலதான் எங்க அம்மா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. மதியம் சாப்பாட்டுக்கே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. எத்தே என்ன வேணும்னு இவ்வளோ மருமவுலேன்னு அவங்களும் போயிருவாங்க. அவங்க சண்டையில நம்ம மூக்க நாளைச்சோம் நம்ம மண்டை தான் உருளும். சோ நம்ம 2 பேரும் அமைதியா இருக்கிறது நல்லது. இல்லங்க, இது ரொம்ப பெரிய சண்டை. இது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்களும் இப்படிதான் நடந்துப்பீங்க எங்க கிட்ட. தாட்சாயினி அவங்க என்ன இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது என்ன புதுசா? ஏதோ அப்படியே உங்ககிட்ட பேசவே போறதுல மாதிரி மூஞ்சி அப்படியே சுருக்கி வச்சுக்கிட்டு கிடக்கா. காப்பி கொடுத்துட்டு போயிட்டு வேலை இருந்தா வேலையை பாரு போ. இப்படி நின்னுகிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. போ. சரிங்க அண்ணன், தான் காஃபி எடுத்துக்கோங்க. நாங்க வச்சோம். சரி வருத்தப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் சரியாயிடும் போ. சரிங்க அண்ணே. அம்மா காஃபி குடிக்கிறியா? வேண்டாம்னு சொல்லிட்டேன். மறுபடியும் என்கிட்ட வராதே சொல்லிட்டேன். சரியா? அப்ப நீ காப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டு இருந்துட்டு பொறுமையா கிளம்பு சரியா? இப்பவுமே ஒன்னும் போகணும்லாம் அவசியம் இல்ல. எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு கிடக்கு, அதை முடிச்சிட்டு நான் மதியம் போல வாரேன். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல விடுறேன். சில மச்சான் வேண்டாம், நான் சாருவை தான் பார்க்க போறேன். சாருவை பார்த்துட்டு என்னன்னு எனக்கு தெரியல, நான் கிளம்புறேன்னா என்னன்னு சொல்லிட்டு. மதியம் கிளம்புற மாதிரி ஐடியா இல்ல மச்சான். ஏதோ யோசனையில உங்ககிட்ட அப்பவுமே போன் பண்ணி சொல்லிட்டேன் மதியம் கிளம்புறேன்ட்டு. நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் மச்சான். உங்க வேலையை நீங்க பாருங்க. சரி பாத்துக்கோ என்ன. சரிங்க மச்சான். சின்ன மன்னிச்சிருமானு, உன் வாழ்க்கைய நானே அழிக்கிறேன் நீ நினைச்சாலும் அது உண்மை இல்ல அனு. என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
என் பிள்ளை எப்படி யாரோ ஒருத்தவங்க ஏசும் போது அதை பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியும்? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என் பிள்ளை இன்னைக்கும் அன்னைக்கும் என்னை தேடி தேடி ஓடி வரும்போதெல்லாம் எனக்கு எவ்வளவு ஆதங்கமா இருக்குது. பெத்த வயிறு பத்திக்க தான் செய்யுது. என்னத்து சொல்லுறது சொல்லு? அந்த மனுஷிக்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுதா? சந்தோஷமா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன். அங்க போயிட்டு ஒரு நாளாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு இங்க வந்திருக்கியா? இங்க வரும்போதெல்லாம் சண்டை சச்சரவோட தான் வருவேன். உன் மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இங்க நான் வந்து கடப்பேன். ஒரு வாரம் 2 வாரம் சொல்லி மறுபடியும் புருஷங்காரன் பேசி கூட்டிக்கிட்டு போயிட்டு மறுபடியும் சண்டை தானே வரா. அந்த நிலைமை எத்தனை நாளைக்கு தான்? எத்தனை நாளைக்கு நீ இப்படி பயந்து பயந்து கிடக்கிறதை சொல்லு? உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்ல. அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். என் மேல உனக்கு வருத்தம் இருக்கதான் செய்யும். நீ புரிஞ்சுப்பியான்ல எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. நீ இன்னைக்கு என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல அனு. ஆனா உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பேசறக்கும் செய்யறக்கும் தைரியம் இருக்கு. ஆனா நானும் உன்னைக்கு கல்யாணம் முடிச்சு போகும்போது உன்ன மாதிரிதான் கடந்தேன். யார் என்ன சொன்னாலும் பேசாம அமைதியா மாமியார் மாமனார் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சேன். ஒரு சின்ன சண்டை வந்தா கூட என்னதான் குறை சொல்லுவாங்க. பரவாயில்ல, நம்ம பெத்தவங்க நம்மள குறை சொல்ல மாட்டாங்களா, நம்மள ஏச மாட்டாங்களா நினைச்சுக்கிட்டு தான் அவங்களையும் பெத்தவங்க மாதிரி நினைச்சேன். ஆனா அவங்க ஒரு நாள் அப்படி என்ன நினைச்சதே இல்லை. அவங்க குடும்பம் அவங்க மகன் மட்டும்தான் நினைச்சாங்களே தவிர என்ன வேற ஆளாதான் நினைச்சாங்க. அதே மாதிரிதான் அவன் மாமியாரும் இன்னைக்கு ஒண்ணு நினைக்கிறான். எனக்கு நடந்த கொடுமை உனக்கு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா உன்னைய வயித்துல கொடுத்துட்டு அப்படியே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து நரக வாழ்க்கை தான் நான் அனுபவிச்சேன். உன் அப்பா கூட வாழ்ந்த வாழ்க்கையில நான் என்னைக்குமே சந்தோஷத்தை காட்டுதில்ல. அதே மாதிரி உனக்கும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அவன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அவங்க விட்டுட்டு போறாங்களோ போலியோ, இப்போதைக்கு அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு குடும்பத்துல இருந்து இப்படி ஒருத்தனை பிரிச்சு தனியா கூட்டிட்டு வர்றது தப்புன்னு எனக்கும் தெரியதான் செய்யும். ஆனா என்னுடைய சுயநலத்துக்காண்டி என் பிள்ளை நல்லா இருக்கணும்ன்றதுக்காண்டி நான் இதை பண்ணிதான் ஆகணும். என்னை மன்னிச்சிருமோ தங்கமே. அம்மா தூக்கிட்டுமா? என்னாச்சுமா? காலையில் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல அனு. காப்பி எடுத்துட்டு வந்தேன். கீழே இருந்து ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே கிடந்தேன். நீ வர மாதிரி தெரியல. அதான் காப்பி கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். காப்பி குடி. சேமா வருத்தமா இருக்கேன். என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிட்டுன்னு வருத்தப்படுறியா அனு? உன் பொண்ணு உன்னை புரிஞ்சுக்க மாட்டான்னு நினைக்கிறியாமா அனு? எனக்கு தெரியும் நீ அப்படிதானே நினைக்கிற. நான் உன்னை தப்பா நினைச்சிருப்பேன்னு நினைச்சு இவ்வளவு நேரம் என் கால் கிட்ட இருந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்படிதானே? சொல்லுமா அனு. அம்மைய மன்னிச்சிருமா. இல்லம்மா, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பிடிவாதமா அவனதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை எதிர்த்து உன்னை ஒரு நாளும் நான் மதிச்சதே இல்லை. சென்னைக்கெல்லாம் நீ என்கிட்ட நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றியோ, நான் அதுக்கு ஏற்கு மாறாதான் நடந்து பண்ணேன். சின்னைக்கு என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தாம்மா, நீ இல்லை. சரியா? நீ அதை நினைச்சு கவலைப்படாத. ரகு ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவர்லாம் இல்லை. இப்போதைக்கு அவருக்கு சரியான முடிவு எடுக்க தெரியல, அவ்வளவுதான். மற்றபடி அவர் என்னை தேடி கண்டிப்பா வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வருத்தப்படாதம்மா. நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி கண்டிப்பா அவர் வந்து என்னை கூட்டிட்டு போவாரு. ஹலோ, நான் உன்னை உன் மாப்பிள்ளை கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு சொல்லி நீ என்ன எங்க தப்பா நினைச்சிருவியான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி. அம்மா, நீ ஒண்ணு எனக்கு கெடுதல் நினைக்கணும்னு பிரிச்சு வைக்கலையம்மா. அங்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நீ மட்டும்தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருமே அங்கேயே இருந்து சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணிக்கோ. சிலனா அதுல இருந்து கடந்து வான்னு சொல்றாங்களே தவிர பெத்த தாயும் தகப்பனும் மட்டும்தான் அதுல இருந்து தன் பொண்ணை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அதை நீ பண்ற. நீ எதுவும் தப்புலாம் பண்ணல. நீ அழுகாதம்மா ப்ளீஸ். இல்லம்மா, இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதான் சரி உன்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போமேன்ட்டு வந்தேன். நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். கீழே ஏதாச்சும் அடுப்புல வச்சுட்டு வந்தியா? சின்னம்மா, ஐயோ பால் அடுப்புல வச்சுட்டு வந்தேன்டி. இங்க வந்து உன்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா அப்படி நேரம் போறதே மறந்துட்டேன். சரி, நீ இந்த காப்பி எடுத்து குடி, நான் போயிட்டு பால் ஆஃப் பண்றேன். சரி. ஹலோ மேம். சொல்லுங்க ஜெனிஃபர். மேம், நீங்க வரதுக்கு நேரம் ஆகுமா மேம்? நோ ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நான் ரீச் ஆயிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் அங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான். ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுவேன். என்னாச்சு? ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸா? எஸ் மேம், ராக்கி எமர்ஜென்சி கேஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு மேம். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் மேம்? அவருக்கு நம்ம கொடுத்திருந்த ஆக்சிஜன் சப்ளைவை இப்போ வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் மேம். ஸோ அவர் நார்மலாவே ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு மேம். அவருக்கு அதிகபட்சம் 95 கிட்ட ரீச் ஆயிட்டு மேம். ஓகே, சூப்பர். அதான் மேம், நீங்க வந்தீங்கன்னா நம்ம சிபிஆர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லி. இப்போ கான்ஷியஸும் ஹார்ட் பீட் ரேட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு மேம்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 65 இருந்துச்சு மேம். மார்னிங்ல இருந்து வந்து 95 கிட்ட ரீச் ஆயிருக்கு மேம். பட் ஆனா அது 90ஆவும் மாறுது, 95ஆவும் இன்க்ரீஸ் ஆகுது மேம். ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது மேம். நம்ம கான்ஸ்டன்டா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. ஓ, ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? ரகுக்கு ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருங்க.
அவனுக்கு கால் பண்ணீங்களா? இல்ல மேம், சாருக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. சார் கால் பிக் பண்ணவே இல்ல. சோ அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலா மார்னிங் ஷிஃப்ட் இந்த வாட்டிக்கு சார் தானே மேம், அதான் சாருக்கு ஃபோன் பண்ணேன். பிக் பண்ணலன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மேம். நீங்க என்ன பண்ணுங்க, 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ 95 இருக்குன்னு சொல்றீங்களே, 95லயே சிபிஆர் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நான் மேக்ஸிமம் ஃபுல்லா ரீச் பண்ண ட்ரை பண்றேன் ஹாஸ்பிட்டலை. நீங்களும் சதீஷும் ஹேண்ட் அவுட் பண்ணிக்கோங்க அந்த கேஸை. ஓகேங்களா? சேஃப்டியா ஹேண்டில் பண்ணுங்க சிபிஆர் கொடுக்கும்போது. ஓகே ஓகே மேம், நாங்க ப்ரொசீட் பண்றோம் மேம். சரி ஓகேம்மா. சரி, ரகுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ரூம்க்கு வர சொல்லுவோம். ஹலோ ரகு, என்னோட ரூம்க்கு வாயேன், கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். ராக்கி கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்டா, கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே வா. ரேஸ்மா, என்னாச்சுமா? காப்பி எடுத்துட்டு வந்தேன், காப்பி குடி. காஃபிலாம் வேண்டாம். யார் ரேஸ்மா, நீ ஏன் மேல கோவமா இருக்கியா? உன் பாட்டிக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தேன், அவங்க வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப என்ன நீயும் காப்பி வேண்டான்னு சொல்றா? என் மேல கோவமாவா இருக்கா ரேஸ்மா? ரேஸ்மா, அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. ஒரே ஒரு முறைக்கு மட்டும் ரகு கிட்ட என்ன கண்டி பேச ரேஸ்மா. இனிமே நான் அனு கிட்ட இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன் ரேஸ்மா. இந்த ஒரே ஒரு முறைக்கு. உங்க அப்பாக்கு இன்னும் இந்த பிரச்சனை தெரியாது போல. அவர் வழக்கம் போல ஆஸ்பீஸுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு ரேஸ்மா. அவருக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும்டி. இங்க பாருமா, நான் நார்மலா இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன டென்ஷன் பண்ணாத என்ன. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். காலையிலே வந்து என்னை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காத நீ. என்னால் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவே முடியல. தயவு செஞ்சு அமைதியா போயிரு. நானும் ரகு ஒரு முடிவு எடுத்திருக்கோம், உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி. இந்த விஷயத்துல உன்கிட்ட கோவப்பட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு எங்க 2 பேருக்குமே நல்லா தெரிஞ்சுட்டு, அதனாலதான் சரி, அவனும் நேத்து பேசும்போது கோவப்படாம அமைதியா அவனால எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ பேசிட்டு போனான். நானும் இது வரைக்கும் என்னால எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்க முடியுமோ இருக்கேன். இதுக்கு மேலையும் சும்மா சும்மா வந்து நான் இத மாதிரி பண்ண மாட்டேன்னு டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், டென்ஷன் ஆயிருவா. சொல்லிட்டேன், தயவு செஞ்சு வெளியே போ. உன்கிட்ட நான் காஃபி கேட்டேன் இப்போ. சாந்தி கோவப்படுறா. தயவு செஞ்சு இந்த மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காது என்கிட்ட. பெத்த பிள்ளைங்க கிட்டே நடிக்கிறேன் உனக்கு. போமா வெளியே. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இல்லன்னு சொல்லல ரேஸ்மா. என் பக்கம் இருக்க நியாயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல ரேஸ்மா. அவ கூட தான் என்ன பேசினா. நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி பெரிய சண்டையா ஆக்குறேன். சொல்லு. அந்த பிள்ளையும் நீயும் ஒண்ணாமா? சொல்லுமா, அந்த பிள்ளையும் நீயும் ஒண்ணான்னு கேக்குறேன். உன் வயசு என்ன, அந்த பிள்ளை வயசு என்ன? அந்த பிள்ளை கூட போயிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப ஏதாச்சும் உனக்கு பிரச்சனைனா பரவாயில்ல. பிரச்சனையே இல்லாம, காரணமே இல்லாம சண்டை போடுறவங்களெல்லாம் ஒண்ணுமே சொல்லி திருத்த முடியாது. உன்னெல்லாம் வந்து ஒரு வாட்டியும் அம்மா சரியாயிருவாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையை இந்த வீட்டுக்கு மறுபடியும் அவன் கூட்டிகிட்டு வந்து வச்சு இப்ப 2 பேரும் தான் பேசாம பிரிஞ்சிருக்காங்க. அவனும் சரி, அந்த பிள்ளையும் சரி. இது வரைக்கும் எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, பேசாம இருந்ததே இல்லை. ஆனா இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபோன் பண்ணாம இருக்கான். அந்த பிள்ளையும் ஃபோன் பண்ணல. ஏன் நினைக்கிறேன்? இந்த பிரச்சனை இதுக்கு ஒரு சரியாகாது, இதுக்கு ஒரு முடிவு வந்தாதான் பேசணும்னு அவளும் ஸ்ட்ராங்கா இருக்கா, சிவனும் ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனாலதான் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி யாரு தெரியுமா போட்டா? நீதான். நின்னுக்கிட்டு இருக்கியே நல்லவ மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு. அமைதியே போயிருமா, டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காது. எனக்கு ஆபீஸ்ல வேலை நிறைய கிடக்கு. நான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ என்னன்னா வந்து போ. இந்த அம்மாவோட அருமை இப்ப உங்களுக்கு புரியாது. ஒரு நாள் நான் இல்லாம போவல, அன்னைக்குதான் உங்களுக்கு புரியும். ஆமா, எவ்வளவு ஒருத்திக்காண்டி என்கிட்டே நீ கோவப்பட்டு பேசுறலா? சொல்லுடி. அவ எனக்கு மரியாதை தர மாட்டா, அவ என்ன ஒழுங்கா நடத்த மாட்டா. ஆனா நான் மட்டும் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடணும், அப்படிதானே? சொல்லு. என் பிள்ளை வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன். அது ஒரு தப்பா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? நீயும் அப்பாவும் தான் நான் சொல்லுவேன். அப்படியும் இல்லைன்னா நான் தான் காரணம் அதுக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாம அவகிட்ட கோபப்பட்டுக்கிட்டு இருக்க. நீங்க ஒழுங்கா வேணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அவன் கேரக்டர் சரியில்லை, சென்னோட கேரக்டருக்கு ஒத்து வரல. சோ நாங்க 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சுட்டோம். சென்னோட விஷயம் அவ்வளவுதான், சரியா? இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எவனையாச்சும் பார்த்து தோணுச்சுன்னா நான் வந்து வீட்டுல சொல்றேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வை. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நீ அமைதியாவே இரு, சரியா? இதுக்கெல்லாம் போட்டு அவளை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காத. அந்த பிள்ளையோட புருஷன் இங்க இருக்கான், உன் பிள்ளைதான் அது, சரியா? உன் பிள்ளைய பார்க்க வந்திருக்கா. நீ அசிங்கமா பேசி அனுப்பியிருக்க. என்ன இந்த மாதிரி பேசினா நீ இப்படிதான் வந்து பேசிக்கிட்டு இருப்பியா? அவங்க கிட்ட போய் சண்டைக்கு நிக்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கு யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. சொல்லு, வாய் திறந்து பேசு. இங்க பாரு, சின்ன ஒரு வாட்டி என்ன கார்னர் பண்ணி அவகிட்ட சண்டை போட்டுன்னு வச்சுக்கேன், சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். ஆமா, என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் தனியா போயிருவேன். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரகு மட்டும்தான் போறான், அடுத்து நானும் போவேன். எங்க பின்னாடி பாட்டியும் வரும்.
பாட்டி வந்துச்சுன்னா அப்பாவும் வரும். அப்பா வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நீ மட்டும் தான் தனியா இருக்கணும். இந்த வீட்டுல என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ எல்லாமே பண்ணு, சந்தோஷமா இரு. எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு சரியா? உனக்கு நிம்மதி தானே? நானும் பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எதையாச்சும் சொல்லி வாய கலறதே ஒரு வேலையா போயிடுச்சு உனக்கு. காலையிலேயே அவனுக்கு 1008 பிரச்சனைல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆபீஸ்ல பாக்குறதா இல்ல வீட்டை பாக்குறதா சொல்லு. இந்த மாதிரி எனக்கே நீ மண்டல் பிரஷர் ஏத்துறியே. ரகுவோட நிலைமை எந்த மாதிரி இருக்கும்? அமைதியே போன்னு சொன்னேன். அது வந்து இங்க பாரு, இது வரைக்கும் அம்மான்ற மரியாதையோட பேசினேன். இதுக்கப்புறம் அதுக்கு மாதிரிலாம் பேச மாட்டேன். அமைதியே போயிருன்னு சொன்னேன். ரேஷ்மா, சின்னாச்சி, சின்ன சண்டை எதுக்கா இப்ப கத்திட்டு இருக்க? என்ன சண்டைன்னு கேட்காத வரைக்கும் உனக்கு நல்லது. அமைதியே இருந்துரு. ஆமா சின்னாச்சி, எனக்காண்டியா? நான் தான் சொன்னேன்ல, எனக்காண்டிலாம் சண்டை போடாத பேசாதன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், அது எனக்கு பண்ணிக்கவும் தெரியும். நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டேன். வீட்டுல எதுக்கு இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுல பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைக்கிறியா? ஆமா, என்கிட்ட மட்டும் சத்தம் போடு. சும்மா கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு வர சொன்னேன். ராக்கி பேஷண்ட்டுக்கு சிபிஆர் கொடுக்க சொல்லி ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ போறியா என்னன்னு கேட்கலாம் தான் வர சொன்னேன். நீ என்னன்னா நேத்து போட்ட சட்டையோடய சுத்திக்கிட்டு கடை. குளிச்சுட்டு கொஞ்சமாச்சும் டீசெண்டா இரு. உன்னை விட்டுட்டு போயாகலையே மொத்தமா. ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்பான். போய் குளிச்சுட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கிளம்புவோம். ஹாஸ்பிட்டலுக்கு வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? வேலை இருக்கு. அதான் என்ன வேலை? வேலை இருக்குன்னா விட்டுறேன். சரி விடு, நான் ஆதிக்கு போன் பண்ணி வர சொல்லிக்கிறேன். அவன் ஊருக்கு வந்துட்டான்னு மெசேஜ் போட்டான். ஆதிலாம் வரமாட்டான். நீ வரலன்னா சரி, ஆதி வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க வேலை அவ்வளவு கிடக்கு, சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கியா? நானும் ஆதியும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, அதனாலதான் சொல்றேன். வீடு பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. ஓ, வீடு பார்க்க போறியோ? சாரி, டென்ஷன்ல ஏதோ பைத்திய மாதிரி கத்திட்டேன். சரி சாரி, நீ பீஸ்ஃபுல்லாவே போ சரியா? நான் ஆதிக்கிட்ட ஃபோன் பண்றேன். ஏதாச்சும் கேஷ் எதனா வேணும்னா சொல்லு, என் அக்கௌண்ட்ல இருக்கு, நான் சென்ட் பண்ணி விடுறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் என்ன வீட்டையேவா வாங்க போறேன்? வாடகைக்கு தானே வீடு பார்க்க போறேன். அதிகபட்சம் என்ன ஒரு 1 lakh தானே ஆகும். அதெல்லாம் கையில இருக்கு, தேவையில்லை. திங்ஸ் வாங்குறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேக்குறேன். வீடு எந்த ஏரியால பார்க்க போறீங்க? இல்ல, அதை பத்தி இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஆதி வீட்டு பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னான், அங்க போயிட்டு தான் பாக்கணும். சரி ஓகே, பாத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ராக்கி கேஸ் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. சரி, குளிச்சுட்டு போ, இப்படியே போகாத. நேத்துல இருந்து இதே சட்டையோட தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாரு. சரி சரி. நீ இன்னும் போகலையாமா? என்ன ரேஸ்மா, நீயும் இப்படி பேசுற? அவன் கூட சேர்ந்து அவன் வீடு பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீயும் காசு வேணும்னு அனுப்புறேன்னு நினைக்கிட்டு இருக்கான். விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாருமே சேர்ந்து? விளையாடிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்கேன். இவ்வளவு நேரம் பேசுனது காதுல விழுந்துச்சா இல்லையா உனக்கு? போ அமைதியா. காஃபியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் ஹோட்டல்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுல நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நான் கிளம்புறேன். முடிஞ்சா ரோஷனை மட்டும் பாத்துக்கோ, சிலனா என் கூட அனுப்பி விட்டுரு, நான் கூட்டிட்டு போயிடுறேன். பாத்துக்கிறியா இல்லையா? சாம்பி யார பிள்ளையே எனக்கு பாத்துக்க தெரியும். அவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும்னு நினைக்காதீங்க எல்லாரும். எல்லாருமே வீட்டை விட்டு போயிருங்க. நான் கடைசியா அனாதையா கடந்து சாவுறேன். புத்தி வந்தா சரி. யாம்பி இப்படி பேசுறா? இங்க பாருமா, ஒரு சில உறவுலாம் தள்ளி இருந்தாதான் அதோட அருமை புரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உனக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால யாரோடைய அருமையும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளி இருந்தா வச்சோம் உங்க அருமை புரியுதான்னு பாப்போன்னு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு, வேற எதையும் பேசாத. அவன் பாவம் ரொம்ப நொந்து போயிருக்கான். அவன் மூஞ்ச பார்த்தாலே உனக்கு தெரியும். என்னைக்குமே ரகு இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கும் கஷ்டமா தான் இருக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் இருக்கிறதுக்கு. இருந்தாலும் அணுவுக்காண்டி இந்த முடிவு எடுத்திருக்கான். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நம்ம கெடுதல் பண்ணாம இருக்கணும். புரிஞ்சுச்சா? அமைதியா இரு. சும்மா என்கிட்ட வந்து தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இந்த விஷயத்த பத்தி இனி பேசாத. இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசினேன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன் சொல்லிட்டேன். நானும் அவன் கூட சேர்ந்து போயிருவேன். பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போற? அத சொல்லிட்டியா எதுவும் பேசாதன்னு சொல்லி? அப்புறம் என்ன? நல்ல முடிவுமா, அப்படியே இருந்துக்கோ. செல்லம் என் தலையெழுத்து. அந்த தலையெழுத்தை எழுதுனதே நீதான். எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது அத்தை மாமாக்கு மரியாதை கொடுக்கணும்னு தான் வருவாங்க. ஆனா அவங்கள மாத்துறதே உன்ன மாதிரி பொம்பளைங்க தான். உனக்கு புரிஞ்சா சரிதான், புரியலையானாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, தப்பில்ல. இதை மட்டும் கேட்காதே உனக்கு.
வணக்கம் சொந்தங்களே. இது ஒரு சின்ன கிளாரிட்டி வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன கமெண்ட்டுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். சுபாக்கா, நீங்கள் தான். நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் நல்லாவே இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குது ஸ்டோரி அப்படின்லாம் நிறைய எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, இதில் வந்து கருத்து சொல்கிறதுக்கு நான் பெரியவளும் இல்லை, நான் படிச்சிருக்கவும் இல்லை, என் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சில விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம மனசுக்கு தோன்றதை சொல்கிறதுக்கு வந்து படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து எனக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய வயசுலாம் இல்லை. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தில் வந்து தப்பாகவும் சொல்லுவாங்க, கரெக்டாகவும் சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் என்ன கருத்து சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தப்பாக எடுத்துக்கவே மாட்டேன். ஒரு சில கருத்து போட்டிருந்தீங்க. என்னன்னா வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தள்ளி இருக்கிறது தான் நல்லது, அப்போ தான் அந்த உறவோட அருமை புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக என் லைஃப்லேயுமே அப்படிதான் நிறைய ட்ராஜடி நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து நானும் ஹஸ்பண்டும் இது செட் ஆகாது, நம்ம தனியாக இருந்தால் தான் மட்டும்தான் நம்மளோட மதிப்பு வந்து அந்த இடத்துல இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் விலகி வந்துட்டோம். அதுக்கப்புறமா எங்கள் லைஃப் வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் என்ன கருத்து சொல்லணும் இருந்தாலும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியா சாரி, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் நீங்க கேட்காதீங்க. நீங்க எந்த கருத்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுனாலும் நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டோரியில வந்து இந்தந்த கேள்வியெல்லாம் வந்து பத்தி இந்த கேரக்டரை பார்த்து கேட்கலாம்ல நீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் வந்து எனக்கு அந்த வசனம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய பேர் நிறைய ஸ்டோரி வந்து அழகா நரேட் பண்ணி சொல்லி இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கேட்கணும், இப்போ வந்து அனுவோட மாமியாரை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அந்த கேள்வியை நான் வந்து வீடியோல ஆட் பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இதுல வந்து ஸ்டோரியில வந்து எப்படி சொல்றது, கருத்துன்றதை தாண்டி டைலாக்ஸ் ஆட் பண்ணா, இந்த டைலாக் ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அந்த டைலாக் நம்ம வீடியோல கண்டிப்பா வரும். பாய். அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி. ஒரே ஒரு நிமிஷம், மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ.